வணக்கம். இந்த பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும். கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த தேசத்திலிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெறுகிறார். சுக்கிர பகவான் ஆட்சிபலம் பெறுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலைஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். ஜீவனஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட பணப்புழக்கங்கள் மலை போல் குவியக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று ஆழமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 9 கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று சுகஸ்தானத்திற்குள் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களின் சேர்க்கையால் நல்லபல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு ரிஷபம் ராசி மற்றும் துலாம் ராசி என கருதப்படுகிறது. இந்த 2 இடங்களிலும் ஆட்சிபலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பார். மேலும் சுக்கிரனின் உச்சவிடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கும்போது அனைத்துவிதமான செயல்களிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார். சுக்கிரனை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கிறார். சுக்கிர பகவானுடைய அணிக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சுகபோகங்களோடு சொகுசாக செல்வ செழிப்புடன் வசதி வாய்ப்புகளுடன் பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்திலோ அல்லது ஆட்சிபலம் பெறும்போது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். அந்த வகையில் 2024 மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி முடிவதற்குள் ஆட்சிபலம் பெற்று மிகவும் பலமாக சுக்கிரன் பயணிக்கிறார். எனவே பணப்புழக்கங்களை குன்று போல் குவிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் சுக்கிரன். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று 9 கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். சுக்கிரன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எப்போதும் சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும்போது மாறுபட்ட பலன்களை அள்ளிக் கொடுப்பார். சுக்கிரனுடன் இணைந்தால் சுபத்துவபாதையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகும். பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் உடைத்தெறியப்படும். அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை பலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை பல கிரகநிலைகளுடன் சுக்கிரன் இணைந்து பயணிக்கிறார். ஏனெனில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் சூரியனுடனும் 24ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார். இந்த மாதிரியாக பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடன் இணையும்போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். அரசியல் சார்ந்த வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. புத்திகாரகரான புதனுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும்போது புதாதிபத்தியோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும். இதைவிட சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும்போது கண்டிப்பாக 2.5 நாட்கள் சஞ்சரிப்பார். அந்த காலகட்டங்களில் பணப்புழக்கங்களை மலை போல் குவிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை தடங்கலில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுப்பார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணப்புழக்கத்தை மலை போல் குவிப்பது உறுதி என்று கூறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் மிகவும் பலமாக 2 4 7 5 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார். அதிலும் ஆட்சிபலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம், நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அதே நேரத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது சில தடைகள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகளில்லை. அது மட்டுமில்லாமல் 3 6 12 10 ஆகிய இடங்களிலும் அந்த இதத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சுக்கிரன் இருக்கிறார்.
ஏனெனில் சுக்கிரனுடன் இணைந்து சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணிகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. இதுபோன்ற அமைப்பு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே 12 ஆண்டுகளுக்குப் பிறகு அபரிவிதமான சுபகிரக நிலைகளின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியான வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் விருச்சிகம் ராசியை பலமாக பார்வையிடுகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகங்களும் உண்டு. சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றனர். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகைகிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார். இருப்பினும் சுக்கிரனுடைய பார்வையில் பகைகிரகமென்று சொன்னால் அது கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும்தான் என கருதப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் பகைகிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக கருதுகிறார். புதன் பகவானை பொறுத்தமட்டில் நட்புகிரகமாக சுக்கிரனுக்கு இருக்கிறார். அதேபோன்று சனி ராகு கேதுவிருக்கும் சுக்கிரன் நட்புகிரகமாக இருக்கிறார். இது மிகப்பெரிய மாறுபட்ட பார்வையாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன் இணையும்போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். சுக்கிரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. தற்போது சுக்கிரனுடன் இணையக்கூடிய பல கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மற்ற கிரகங்களின் அமைப்பு எப்படியுள்ளது என்று இன்னும் சற்று அதிக அளவில் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ராகு மீனம் ராசியில் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையாக பயணிக்கிறார். கேது கன்னிராசியில் பயணிக்கிறார். குரு முழுமையாக ரிஷபம் ராசியில் பயணிக்கிறார். சனி ஆட்சிபலம் பெற்று கும்பம் ராசியில் வலுவாக பயணிக்கிறார். செவ்வாயை பொறுத்தமட்டில் மீனம் ராசியில் 31ஆம் தேதி வரையிலும் அதன் பிறகு ஆட்சிபலம் பெற்று சொந்த ராசியான மேஷம் ராசியில் பயணிக்கப் போகிறார். புதன் பகவான் 24ஆம் தேதி முதல் சுக்கிரனுடன் இணைந்தும் 2024 ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் தன்னுடைய சொந்த ராசியான மீனம் ராசியில் ஆட்சிபலம் பெறுகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார். இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. வலுவாக சனி ஆட்சிபலம் பெற்று கும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மேஷம் ராசியில் செவ்வாய் ஆட்சிபலம் பெறுகிறார். மீனம் ராசியில் புதன் ஆட்சிபலம் பெறுகிறார். அதே நேரத்தில் சந்திர பகவானும் கடகம் ராசியில் ஆட்சிபலம் பெறுகிறார். இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறுவதால் நீங்கள் பணப்புழக்கத்தை மலை போல் குவிப்பது உறுதி. பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நடந்தேறும். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றபோது மற்ற பல விஷயங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறக்கூடிய சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. 4ஆம் இடம் பலம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது. திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் போன்ற பிரச்சனைகள் விலகுகிறது. எனவே நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகள் நிறைந்த சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறுவதற்கான யோகங்கள் இனிதாக கிடைக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிதாக வெள்ளி தங்கம் உள்ளிட்ட பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. அடமானத்தில் இருக்கும் சொத்துக்களை மீட்கலாம். புதிய தொழில்கள் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் கிடைக்கும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். எதிர்கால நலனுக்காக இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டதை விட பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாற்றங்களை சுகஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை சுக்கிரன் தன்னுடைய பார்வையால் வலுப்படுத்துவதால் அதிரடியான வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சுகஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய காரியங்களை நினைத்திருந்தாலும் கூட அவற்றை இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து மகிழ்ச்சிகள் பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது.
கலைத்துறை அரசியல் துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகங்கள் பலமாக உண்டு. மேலும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான அற்புதமான முன்னேற்றமாறுதல்களை பெற்றுக் கொடுக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சிகளிருக்கும் தடைகள் விலகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.